ஹலோ கைஸ். ரொம்ப 2 வாரம் நான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட வீடியோவே போட்டு. சரி, டைம் இல்லை கைஸ். ஆக்சுவலாக சொல்லலாம், டைம் இல்லைன்னு சொல்கிறத விட என்னத்தை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் போட்டு டைட்டில் வச்சு கடுப்பாக இருக்குது இத்தனை வேலை பார்க்குறதுக்கு. சரி, சேனல் ஆக்டிவாக வைக்கணுமேன்றதுக்காண்டி தான் இந்த ட்ரேட் பிரேக் டவுனே. என்ன ட்ரேடு பிரேக் டவுன்டா வந்துட்டு நான் வந்து காலையில் ஒரு பையை செல் எடுத்தேன் கைஸ். பையை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, அதனால தான் செல் எடுத்தேன். இதுதான் வந்து கான்டெஸ்ட்டு. மேபி நீங்கள் எந்த கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த கேண்டில் நான் எடுக்கலை, அதுக்கு அடுத்த கேண்டில் தான் நான் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும் மேபி என்ன ராங்லன்னா ஃபாலோ பண்ணுறவங்க. நான் வந்து இந்த கேண்டில் தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன் நினச்சிருப்பாங்க. 20 கேண்டில். நான் 20 ட்ரேட் பண்ணல, நான் வந்து 21 ட்ரேட் பண்ணேன். 20 ஏன் ட்ரேட் பண்ணலைன்னா சிம்பிள் கைஸ், தூங்கிட்டேன் கைஸ். எங்கள் ஊரில் எம்கேஆர் நாடகம் போட்டாங்க கைஸ், அது பார்க்க போயிட்டேன், அதனால் தூங்கிட்டேன். இப்போ தான் நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோன்னு பார்ப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இது பை போயிருக்கணும், நான் பையை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ப்ளஸ் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்லேருந்து திரும்பலைன்னு சொல்லலாம். நான் வந்து இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு திரும்பணும்னு நினச்சேன் கைஸ். அது வந்து வரல கைஸ். இன்ஜினியர் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிடுச்சு கைஸ். இன்ஜினியர் லிக்விடிட்டி. நான் இதுக்குள்ளே வந்துட்டு திரும்பணுன்ட்டு வெயிட் பண்ணேன், அது ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளே வரலை. ஸோ நான் வந்துட்டு மேலே போயிட்டு 1 hour ஹையே எடுத்தோடனே அஸ்யூஷுவல் கீழே 15 செகண்டாக சிஎஸ்டி வச்சுச்சு. நாங்கள் போயிட்டு செல் போட்டேன். இந்த செல்லோட எக்ஸிக்யூஷன் வீடியோ வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருப்பேன், அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டுவிட்றேன். எனக்கு நான் 1:2 எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் என்னோடய ட்ரா வந்து இதுதான் கைஸ் காலில் எடுத்த ட்ரேடோடது. இப்போ 20 கேண்டில் அசிஷல் 20 கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னா எடுத்து வைக்கணும்ல, அதுவும் பார்ப்போம். பார்த்தீங்களா பை எங்கே திருப்பியிருக்காண்டு, அங்கே வந்துட்டு தான் கைஸ் பை போகணும். போவேன் கைஸ், போய்கிட்டே இருப்பேன். இது வந்து அரைச்சி போகுது அரைக்காமல் போகுது, அதெல்லாம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. இப்போ இங்கே வேகமாக டிபி போகணும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் டிபி போகும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ வேகமாக போகும்னு எனக்கு தெரியாது. வேகமாக போனால் ஜாலி பண்ணிக்கிற வேண்டியது. அங்கே பை போட்டவங்களாம் அப்படியே கிரிட்டுன்னு 3 கேண்டில் தான் டிபி. சூர்யா ப்ரோ எடுத்திருந்தார் இந்த பை, ஸ்ரீனி ப்ரோ எடுத்திருந்தார். ஸ்ரீனி ப்ரோ எல்லாம் விக்லி அடிச்சுக்கிற 1 செகண்ட் என்ட்ரியா. அதுக்கடுத்து 18 கேண்டில் என்ன பார்த்துருப்பேன், ஓப்பன் ஆச்சு, லோ எடுத்திருக்கு. ஸோ லோ எடுத்தோடனே நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் பார்ப்போம். என்னென்னா சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். புல்லிஷ் மொமெண்டம் பார்த்துட்டு இங்கே என்ட்ரி போட்டிருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு டிபி வந்து இங்கே வச்சுருப்பேன், அவ்வளோதான் வேலையை முடிச்சிருப்பேன். ஆனால் மேலே வரைக்கும் போகணுன்னு தெரியும், ஆனால் நம்ம இங்கே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க தான் நல்லது. தீஸ் ஆர் த ட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ட்ரேடு வந்து ஒரு இதில் அப்டேட் பண்ணேன். அது என்னென்னா இங்கே எடுத்திருந்தேன் ஒரு குட்டி ட்ரேட், சும்மா கன்சிஸ்டன்சி ரூல் மீட் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன். குட்டி ட்ரேட், இதுவும் டிபி. இன்னைக்கு ஒரு குட் டே தான், மண்டே. இது இந்த ட்ரேடோடது. இந்த ட்ரேடுக்குரியது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரி போட்டிருப்பேன், அதை ரீலாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் எடுக்கலை, நான் வந்து தூங்கிட்டேன். நான் எந்திரிச்சதே வந்துட்டு இங்கே தான் 6:20க்கு தான் நான் எந்திரிச்சேன். 6:20க்கு எந்திரிச்சேன். 6:30 ஓப்பன் ஆச்சு கேண்டில். அவ்வளோதான், நம்ம மூஞ்சியை மட்டும் கழுவுங்க, ப்ரஷ் கூட பண்ண மாட்டேன். லேட்டாக தான் ப்ரஷ் பண்ணுவேன், 7 மணிக்கு மேலே. எவ்வளோ நிமிஷம், அவ்வளோதான் 7வது நிமிஷம் என்ட்ரி எடுத்தேன். அவ்வளோதான் 8வது நிமிஷமா 9வது நிமிஷம் டிபி போயிடுச்சு. ஓவராலாக எப்போலேருந்து 6:20 50. ஆமாம், இங்கேருந்து 20 மினிட்ஸ் கைஸ் ஸ்க்ரீன் டைம் இன்றைக்கி வந்து 20 மினிட்ஸ். இது வந்து சும்மா, இதெல்லாம் வந்து சும்மா எடுத்தது, இது கணக்கில் வராது. திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரேட். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லலாம்ன்றனே, 6 மாதம் முடிஞ்சு
ஞாபகம் இருக்கா கைஸ்? 6 மாதம் முடிந்து விட்டது. ஐ ஹாவ் அ ஸ்டாட்டிக்ஸ். ஆனால் அது 6 மாதத்துக்கு என் மாடல் என்ன பண்ணுச்சுன்ற நான் எடுக்கலை. நான் ட்ரேடவே நான் அந்த ட்ரேட் எடுத்துனா எடுக்கலையான்றது 2வது விஷயம். என் மாடல் எப்படி ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலைன்றதுக்கு டேட்டா வச்சுருக்கேன். 6 மாதம் டேட்டா உங்களுக்கு தெரியும் நான் வச்சுருப்பேன்னு. 6 மாதம் டேட்டாவோட இது இருக்குது. ஆனால் நான் வீடியோ போடணுன்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்டில் பார்ப்போம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு. அதுக்கேற்றாப்புல வீடியோ போடுவோமா நான் யோசிப்போம். இதுதான் டேட்டா. அவைலபிள் ட்ரேடிங் 126 ட்ரேடிங் டேஸ் வந்து ஓவராலாக இருக்குது லாஸ்ட் 6 மந்தில். அதில் நான் 122 நாள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து 244. 244னா 2 டைம் ஜோனு வருது. 162 வின்ஸு, 24 லாஸு, 58 ட்ரேடு வந்து இல்லை நம்ம மாடலுக்குள்ளே வராமல் இருக்குது. வின் ரேட் வந்து 84%. இதுதான் கைஸ். பார்ப்போம் கமெண்டில் எத்தனை பேர் வந்து இது பண்ணுறீங்க. இது வந்து கோல்டோடது. நான் என்கியூக்கும் வச்சுருக்கேன். கமெண்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் வீடியோ போடுவோமா நாமான்னு. ஓகே கைஸ், வில் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹோப்ஃபுல்லி அது வந்து 6 மந்த் டேட்டாவோட வீடியோவாக இருக்குமா நான் பார்ப்போம். ஓகே கைஸ், பை கைஸ். அதே மாதிரி நீங்கள் ஃபீச்சர்ஸில் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா லூசியில் வந்து 50% ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு வந்து 4 days தான் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து 2ஆம் தேதி முடிஞ்சிடும், ஜூலை 2. அதுக்கப்புறம் ப்ளூ கார்டியனில் இருக்குது. ஆனால் ப்ளூ கார்டியனில் வந்து நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ண முடியாது. என்கியூ ட்ரேடராக இருந்தால் ப்ளூ கார்டியன் போயிடலாம். எஃப்எக்ஸுக்கு வந்துட்டு ஃபண்டெக்ஸ் இருக்குது அது ஆனால் அதில் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ப்ராஃபிட்டோட கொலாப் பண்ணியிருக்கேன். அது எக்ஸில் இருக்கும். அது நான் அதில் பே அவுட் போட்டால் அந்த ப்ராஃபிட் வந்து நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். பை கைஸ்.